வெற்றி கேப்டன் பாத்து. வெற்றி கேப்டன் வெற்றி அங்கிள் அங்கிள் என்னடாச்சு? கேப்டன் மெதுவா. பாத்து பாத்து எந்திரா. கேப்டன் பாத்து. வெற்றி என்னாச்சுடா? யோ வாங்கின காசை கேட்டு வந்தா இப்படிதான் குளத்துல தள்ளி சாவடிக்க பாப்பீங்களா? இல்லப்பா, வெற்றி குளத்துல வலிக்கு விழுந்தது எனக்கு தெரியாது. நாங்க அந்த பக்கமா ஒளிஞ்சிட்டு தான் இருந்தோம். இதோ இந்த பாப்பா தான் காப்பாத்த சொல்லி கெஞ்சி கேட்டுச்சு. நான் கூட முதல்ல பயந்து ஓடிடலாம் தான் பார்த்தேன். ஆனா வெற்றியை காப்பாத்தி ஆகணும்னு இந்த பாப்பா காலில் விழுந்து கெஞ்சிச்சுப்பா. அதான் மனசு கேட்கல. ஆமா கேப்டன், நீங்க விழுந்து கிடந்ததை பார்த்து நானும் தருணும் ரொம்ப பயந்துட்டோம். தருண் தான் உங்களை இழுத்து பிடிச்சிட்டே இருந்தான். ஆமா வெற்றி, சுடர் பாப்பா இவன் காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. என்னன்னு பார்க்க வரும்போது தான் நான் உன்னையவே பார்த்தேன்டா. இங்க பாடுறா, சத்தியமா அந்த பாப்பா மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, நீ மயக்கத்துல மூழ்கி போயிருந்தா கூட எங்க யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஆமா வெற்றி என்ன சுடர், நீயே அப்படி செஞ்ச? யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது, நல்லது மட்டும்தான் செய்யணும். முக்கியமா ஆபத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யாம விடவே கூடாதுன்னெல்லாம் என் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க 2 பேர் மட்டுமா கோயிலுக்கு வந்தீங்க? இல்ல, எங்க வீட்ல எல்லாருமே வந்திருக்காங்க. என் ஃப்ரெண்ட் அம்மாவும் வந்திருக்காங்க. சரி, நான் உங்களை பார்க்கலாமா? அங்கிள் வாங்க அங்கிள், அவங்க கோயில உள்ள பூஜையில இருக்காங்க. வாங்க எந்திரா. சுடர் குடத்தை எடுத்து. மெதுவா. வாத்தரும் தண்ணி மெதுவாடா. குடிச்சிட்டு போலாம். என்ன பண்றாங்க? இன்னும் காணோம். என்னாச்சு? சரளா, அவங்கள இன்னும் காணோம். நான் போய் அவங்கள தேடி பார்த்துட்டு வந்துடுறேன். இருங்க, சுளுக்கு காலோட எங்க போறீங்க? நான் போய் பார்த்து கூட்டிட்டு வரேன். ஏய் இல்ல இல்ல, நீ இங்கேயே இருந்து இந்த விளக்க அணைய விடாம பாத்துக்கிற பொறுப்பு உன்னோடது. என்ன அண்ணா வந்துடுற அபி. அப்பா, நானும் உங்க கூட தேட வரவா? சரி போ, பத்திரமா கூட்டிட்டு போமா. வந்துடுறமா. பார்த்து போங்க. வாங்கப்பா. என்னவோ தெரியல, உங்க அண்ணன் இந்த 10 வருஷமா பார்க்காததெல்லாம் மொத்தமா சேர்த்து வச்சு உங்க மேல பாசத்தை பொழியறாரு. அது நல்லாவே தெரியுது அண்ணி. அண்ணே, அடுத்த தவணையில சேர்த்து கொடுத்துறேண்ணே. கொஞ்சம் சிக்கலாயிடுச்சுண்ணே. கேப்டன் போலாமா? பாப்பா குடும்பம் நான் வேணா எடுத்துட்டு வரேன். இல்ல இல்ல அங்கிள், நான் தான் எடுத்துட்டு வரணும். சரி போங்க. வாங்க போலாம். போ. வெற்றி வா. சார் நான் வரேண்ணே. சீக்கிரம் கொடுத்துறா. பார்த்து போங்கண்ணே. சரா. வாங்க அங்கிள். என்னாச்சுடா? முடியலடா, ஒரு மாதிரி தலை அப்படியே சுத்துது. தலை சுத்துனா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்டா. வா நம்ம ஆஸ்பத்திரிக்கு போவோம். ஆமா கேப்டன், ஹாஸ்பிடலுக்கு போங்க. நான் உங்களுக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். சுடர், பார்த்து பத்திரமா தண்ணி எடுத்துட்டு போ. வழுக்கிற இடத்துக்குலாம் போகாத, சரியா? சரிங்க பார்த்து. கேப்டன். நான் வரேன். ஏய் சுடர். அப்பா, ஏய் சுடர், என்னாச்சுமா? ஏன் இவ்வளவு நேரம்? உன் அம்மா அங்க பயந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இல்ல மாமா, நானும் தருணும் தண்ணி எடுக்க போகணுமா? அப்போ நான் சொல்வேல கேப்டன், அவர் வந்து இப்பதான் போறாரு. நல்ல வேலை பண்ணம்மா. சரி வாங்க போலாம். தண்ணி எடுத்தாச்சுல்ல? எடுத்தாச்சு. சரி வாங்க. வா. பார்த்து.
உன் அண்ணன் கூட்டிட்டு வந்துட்டாரு. இவ்வளவு நேரம் எங்க போனீங்க ரெண்டு பேரும்? பார்த்து நில்லுங்க. மாமாவை மறுபடியும் அலைய வச்சிட்டீங்க பாருங்க. அபி திட்டாத. அவங்க நல்ல காரியம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. பரிகாரம் செய்யற நேரத்துல ஒரு உயிரை காப்பாத்திட்டு வந்திருக்காங்க. சரி, நேரமாகுது. அம்மனுக்கு தண்ணியை ஊத்துங்க. பார்த்தேனே உயிரின் வழியே, யார் கண்ணும் காணா முகமே, கல் என்று நினைத்தேன் உனையே, நீ யார் என்று சொன்னாய் மனமே தான் நீயா, எதில் நீ இருந்தாய் எங்கோ மறைந்தாய், உன்னை தேடி அலைந்தேன் எனக்குள்ளே தெரிந்தாய். 108 குடம் முடிஞ்சாச்சு. இது 109வது குடம். உங்க தங்கச்சி மேல ஊத்தணும். நீங்க போய் சீக்கிரமா தண்ணி எடுத்துட்டு வாங்க. சரிங்க சாமி, போலாம் வா தருண். சுடர். பார்த்து சுடர், கவனமா ரெண்டு பேரும் தண்ணி எடுத்துட்டு வாங்க. சரிங்க அம்மு. நல்லபடியா 108 குடம் அம்பாளுக்கு ஊத்தியாச்சு. 109வது குடத்தை உங்க தங்கச்சி மேல ஊத்தணும். அதுக்கு முன்னால உங்க கையால வேப்பல மஞ்சளை இதுல கலந்துக்குங்க. சரிங்க சார். பாத்துப்பா. என்னாச்சுனா? ஒன்றும் இல்லைம்மா, நல்லபடியாக பரிகாரம் செஞ்சு முடிக்க போகிறான்ல, அதான். அதை விடு அண்ணா, என்னால நீ ரொம்ப கஷ்டப்படுறனா? எதுக்காக இந்த மாதிரி வேண்டுதல் எல்லாம் வச்சனா? இத்தனை வருஷமா உன்னை பற்றி யோசிக்காம இருந்ததுக்கு நான் செய்கிற சின்ன பரிகாரம் தாம்மா இது. இது போதும் எனக்கு, வேறு வரங்கள் 100 வேண்டுமா இறைவா, இதுதான் நிறைவா, உணர்ந்தேன் உனையே உனையே, மறந்தேன் என. சண்முகம், அபிக்கு உங்க கையால இந்த தண்ணியை ஊத்துங்க. பாத்தனா? ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. செய்து பூஜிக்கும் பக்தி, அதிலும் உன்னை காணலாம். பசி என்று தன் முன் வந்து கையேந்தி கேட்கும் போது, தன் உணவை தந்தால் கூட உன்னை காணலாம். உன்னை காண பல கோடி இங்கு வாரி இருக்கிறார்கள். எளிதாக உன்னை சேர இங்கு யாரு நினைக்கிறார்கள். அலங்காரம் அதில் நீ இல்லை, சண்முகம், குடத்தை கீழே வச்சிருங்க. துளி கள்ளம் கபடம் கலந்திடாத அன்பில் இருக்கிறாய். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. உனையே மறந்தே